அனைவருக்கும் வணக்கம். என் அன்பு தமிழ்ச் சொந்தங்களே, 21 எழுத்துக்கள், ஆயுத எழுத்து தனியாக ஒன்றை சேர்த்து 22 எழுத்துக்கள். இந்த கிரீடம், அந்த கிரீடம் என்பது ஆயுத எழுத்து. அந்த ஆயுத எழுத்து அத்துடன் 21 எழுத்துக்கள் மட்டும். 21 எழுத்துக்கள் என்று நான் சொல்வது மெய்யெழுத்துக்கள் 18. அந்த மெய்யெழுத்துக்கள் 18உடன் 3 குறிகள். அந்த 3 குறிகளிலே ஆ என்ற ஒரு குறி, ஊ என்ற ஒரு குறி, ஐ என்ற ஒரு குறி. ஆ என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு குறி இருக்கின்றதே, அந்த குறி இடம், பலம், மேல், கீழ் என 4ஆக வரும். முதல் 4. ஊ என்ற அடுத்து உள்ள குறி இடம், பலம், கீழ், மேல் என்று வரும். அடுத்து கடை என்று சொல்லக்கூடிய முதல் 4, இடை 4, கடை 4 என்று சொல்லக்கூடிய ஐ, ஓ, ஓ, ஔ என்ற இந்த 4ம் மேல், இடம், பலம், கீழ் என்று 4ஆக வரும். இதை நீங்கள் விளக்கமாக பார்த்து கொள்ள புதுமை தமிழ் என்னும் புதுமை தமிழ் PUTHUMAITAMIL தமிழ், புதுமை தமிழ் என்னும் யூடியூப்பை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பார்த்தீரா, 247 எழுத்துக்களை கொண்டு நாம் எழுதிய எழுத்துக்களை வெறும் 21 எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் 18உடன் 3 உயிர்க்குறிகளை சேர்த்து, உயிரெழுத்து குறிகளை சேர்த்து 21 எழுத்துக்கள், ஆயுத எழுத்து 1, 22 எழுத்துக்கள், ஆயுத எழுத்தை நீக்கிவிட்டால் 21 எழுத்துக்களை மட்டுமே கொண்டு மாற்றி மாற்றி எழுதி 246 எழுத்துக்களையும் நாம் எழுத முடியும் என்பதுதான் புதிய தமிழ், புதுமை தமிழ் என்னும் என்னுடைய கண்டுபிடிப்பு. நான் கண்டுபிடித்து கொடுத்தது 27 வருடங்கள் உங்களுக்காக ஆராய்ந்து இதை உங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா, ஏற்றுக்கொள்வீர்களா ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று பல வகையிலும் எத்தனை பேர்கள் வருவார்கள், என்னுடன் சண்டையிடுவார்கள், என்னென்னவெல்லாம் சொல்லுவார்கள், அவர்களுக்கு என்னென்ன பதிலெல்லாம் கொடுக்கலாம் என்பது என்னுடைய ஒரு மனதில் ஏற்பட்ட ஒரு பயத்தின் காரணமாக நான் இந்த எழுத்துக்களை சொல்லாமல் இருந்தேன். அதை இப்பொழுது காட்டியிருக்கின்றேன். தாங்கள் புதுமை தமிழ் என்னும் யூடியூப் சேனலிலே அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.